வணக்கம், நான் கீதாஞ்சலி செந்தில். நாம் இன்றைக்கி ஹிந்தியில் தீன் அக்ஷர் வாலே சப்த் அது பார்க்க போகிறோம். தீன் அப்படின்னா ஹிந்தியில் 3 அப்படின்னு அர்த்தம். 3 லெட்டர்ஸ் வேர்டு இப்போ நம்ம ஹிந்தியில் பார்க்கலாம். இது படோ ஓர் சம்ஜாவோ அப்படின்னா படித்து தெரிஞ்சுக்கோங்க. படோ அப்படின்னா படி அப்படின்னு அர்த்தம். ரீட் கமல், இது லெட்டர் கா, இது மா, இது லா. கமல், கமல்னா தாமரைப்பூ. இது பாருங்கள், லாஸ்ட்டில் வந்திருக்கு. மாத்திரா எதுவும் இல்லாமல் அந்த வெஞ்சன் மட்டும்தான் வந்திருக்கு. அப்படின்னா இதை நம்ம புள்ளி வச்ச எழுத்தாக தான் நம்ம கன்சிடர் பண்ணி படிப்போம். அப்போ கமல், கமல்னா தாமரைப்பூ. அடுத்தது இது பா, பா, இது தா, இது க, பதக், பதக்னா வாத்து. அடுத்தது மகர், மகர்னா மா, கா, இது ரா, கடைசியில் வந்திருக்கு. அதனால் புள்ளி வச்சு எழுத்த கன்சிடர் பண்ணுவோம். மகர், மகர்னா முதலை, குரோக்கடைல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சடக், இது சா, இது அடா, சடா, இது கா, கடைசியில் வந்திருக்கிறதுனால இது இக்கு. சடக், சடக்னா ரோடு. வாங்க இன்னும் நம்ம சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். இது மா, இது டா, இது ரா. மட்டர், மட்டர்னா பட்டாணி. மட்டர்னா பட்டாணி, அதாவது குழம்புக்கு போடுவோம்ல பச்சை பட்டாணி, பீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. அடுத்தது நா, இது கா, இது ரா. சேர்த்து படிக்கும் போது நகர், நகர்னா டவுன். இது சா, அதாவது இது ஆ மாத்திரா அப்படின்னு நினச்சிக்க கூடாது. இது ரெண்டும் சேர்ந்தது ஒரே வேர்டு தான். சா, ஹா, ரா. சஹர், சஹர்னா சிட்டி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கா, இது பா, இது ரா. கபர், கபர்னா நியூஸ், செய்தி அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்தது பா, வா, இது நா. சேர்த்து படிக்கும்போது பவன், பவன்னா மேன்ஷன், கட்டிடம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சா, மா, நா. சமன், ஃப்ளவர் கார்டன், தோட்டம், பூந்தோட்டம். அடுத்தது பஹன், இது பா, இது ஹா, இது நா. பஹன் சேர்த்து படிக்கும்போது பஹன், பஹன்னா சிஸ்டர், சகோதரி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நா, மா, நா. நமன் அப்படின்னா கிரீட்டிங், வாழ்த்து தெரிவிக்கிறது அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது மஹல், மா, இது ஹா, இது லா. சேர்த்து எழுதும் போது மஹல், மஹல்னா பேலஸ், அரண்மனை அப்படின்னு அர்த்தம். இது டா, இது ஹா, இது லா. டஹல் அப்படின்னா வாக், நடந்து போகிறது, நடக்கிறது. இது பா, இது ஹா, இது லா. பஹல் அப்படின்னா இனிஷியேட்டிவ். இது இந்த வேர்டை நம்ம பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இந்த மாட்டா அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தது ஆ, இது ஜா, இது லா. அஜல் அப்படின்னா இம்மூவபிள், அசைக்க முடியாத, சாரி அசைக்க முடியாத. அடுத்தது மஹக், இது மா, ஹ, இது கா, கடைசியில் இருக்கிறதுனால புள்ளி வச்சு எழுத்து. மஹக் அப்படின்னா ஸ்மெல், வாசனை அந்த மாதிரி அர்த்தம். இது பா, லா, க. பலக் அப்படின்னா கண் இமைகள், ஐலேஷஸ் அதுன்னு அர்த்தம். இது ஜ, லா, க. ஜலக் அப்படின்னா பார்க்குறது, ஜலக்னா பார்வை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சா, இது அடா, இது க. சடக், சடக்னா ரோடு அப்படின்னு அர்த்தம். வாங்க இதில் சில வேர்டை ஃபார்ம் பண்ணி படித்து பார்ப்போம். பவன், மஹல், சல். நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டே நம்ம ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப்க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் லைன் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பவன். லெட்ஸ் கோ டு த பேலஸ். மஹல்னா பேலஸ். ஜல் அப்படின்னா நம்ம 2 லெட்டர் வேர்டில் பார்த்துருந்தோம். ஜல்னா போ அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அமன், மட்டர், சக்.
அப்படின்னா அமன் அப்படிங்கிறவன் வந்து மட்டர் அப்படின்னா நம்ம வந்து பட்டாணி. சக் அப்படின்னா வந்து டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரமன், ஹவன், கர். இங்கே ஹவன் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். கர் அப்படின்னா செய்யின்னு அர்த்தம். நம்ம காலையில் பார்த்துருந்தோம், அது க போட்டு ரா போட்டுருந்துச்சுன்னா கர்னா வந்து வீடுன்னு அர்த்தம். இது வந்து க, இது வந்து ர, கர்னா வந்து செய். ஹவன்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து அஜய்னா நேம். கலஸ் கலா, இது வந்து ச, கலஸ். பஹட், கலஸ்னால் வந்து நம்ம கும்பம் கலசம் வைப்போம்ல சாமி கும்பிடும் போது, அதான் கலஸ். பஹட் வந்து புரிந்துகொள் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து பஹன்னா பார்த்துருந்தோம், சிஸ்டர் தங்கச்சி அப்படின்னு அர்த்தம், சகோதரி அப்படின்னு அர்த்தம். அது வந்து னா. இதே பாருங்கள், இப்படி கோடு வந்துச்சுன்னா இது வந்து லெட்டர் பா. இங்கே கோடு வராமல் வரும்போது நம்ம அதை வந்து வா அப்படின்னு சொல்லுவோம். வா, இது வந்து பா. நமன்னா கிரீட்டிங், அதாவது வாழ்த்துறது அந்த மாதிரி. கர் அப்படின்னா செய்ன்னு நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம் இல்லைங்களா, அதான் கர்னா செய். அடுத்தது வந்து சடக், பர், மத், டஹல். சடக்னா வந்து ரோடு, சடக் பர் அப்படின்னா அது மேலே, மத் பண்ணாத என்ன, டஹல் அப்படின்னா வந்து நடக்கிறது, வாக்கிங் அப்படின்னு அர்த்தம். ரோட்டு மேலே நடக்காத அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி சடக் பர் மத் டஹல். சடக்னா வந்து ரோடுன்னு அர்த்தம். மத் அப்படின்னா பண்ணாத, டோன்ட் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். டஹல்னா வந்து ரோடு. சடக் பர் அப்படின்னா ரோட்டில் வந்து நடக்காத, பர் அப்படின்னா அந்த அப்படின்னு அர்த்தம். அது மேலே அப்படின்னு அர்த்தம். அதனால் ரோட்டில் நடக்காத, சடக் பர் மத் டஹல், ரோட்டில் நடக்காத. இப்போ நம்ம வந்து வித்தவுட் மாத்திரால 3 letters வேர்டு வந்து பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து 4 letter வேர்ட்ஸ் வந்து வித்தவுட் மாத்திரால பார்க்கலாம். அப்புறமா நம்ம மாத்திரால இந்த 3 letters வேர்டு 4 letters வேர்டு எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.